சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காகவே இந்த வாரம் இனிய வாரம் என்ற பகுதியில் உங்களை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கேன். என்னென்ன வாழ்க்கையில் எவ்வளவோ அம்சங்கள் இருக்குங்க. அதில் நான் நம்புறது என்னென்னா, இந்த ஜோதிடத்துறையை இதுவும் ஒரு அறிவியல் தான். இது ஏமாற்றுத்தனம்லாம் கிடையாது. ஏமாற்றுத்தனம் என்பது சில மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. ஏமாற்றுபவர்கள் இங்கே துறைக்குள் இருக்கிறார்கள். அவர்களிடம் நீங்கள் சென்று ஏமாந்து போனதால் இது ஏமாற்றுத்தனம் நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் ஃபியூரோ சொல்கிறேன் பாருங்க, இது 100% அறிவியல் பூர்வமானது, கிரகங்களை மையமாக வைத்து பேசப்படுவது. ஒரு மேதாவி கேட்டார், சின்ன சுருக்கமாக பேசி முடிச்சிடுறேன். சரிங்க, ஒரே நேரத்தில் ஒரு 1,00,000 குழந்தை பிறக்க போகுது. அந்த 1,00,000 பேருக்கும் வாழ்க்கை முறை என்பது ஒரே மாதிரியாக இருக்குமா? இருந்து தானே ஆகணும், அப்போ தான் ஜோதிடத்தை நம்ப முடியும் அப்படின்னு ஒருத்தர் மேதாவி பேசினார். இந்த பகுத்தறிவுவாதின்னு. அவர் எங்கே போனாரோ யாரும் தெரியாது. அதுக்கு பிறகு சரி, அது வேண்டாம். ஆனால் இங்கே என்ன சொல்லியாகணும்னா, ஒவ்வொருடைய மனித வாழ்க்கை என்பது கர்ம வினைகளை அடிப்படையாக கொண்டது. அப்போது நாம் என்ன பாவ புண்ணியங்களை கடந்த பிறகு செய்திருக்கிறோமோ அதற்கேற்ற பலன்களைத்தான் நம்மளால் அடைய முடியும். இப்போ அந்த மேதாவி கேட்ட கேள்விக்குரிய இடத்துக்கு இப்போ நான் வரேன். ஒரே தேதி, ஒரே நிமிடம், ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், ஒரே திசா புத்தி, கிரக சஞ்சாரங்கள் பூரா முழுமையாக இருக்கு. அப்போ ஒரு நபர், அந்த கூட்டத்தில் பிறந்த ஒரு நபர் மறைகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவருடன் பிறந்த அத்தனை பேரும் அதே நாளில் மறையத்தானே வேண்டும். அந்த மேதாவி நமக்கு இதுக்கு பதில் சொல்லிட்டோம். என் கேள்விக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே நாளில் பிறந்த 50 லட்சம் பேர் பிறந்திருக்காங்க. 50 லட்சம் பேர் ஒரே ராசி, ஒரே நட்சத்திரம், ஒரே திசா புத்தி, கிரக அமைப்புகள் ஒன்றாக இருந்தால் அந்த 50 லட்சம் பேரும் ஒரே நாளில் தானே மறையணும். ஏன் இழுத்து பறிச்சிட்டு இருக்காங்க? அவருடைய கர்ம வினைகளை அனுபவித்த பிறகுதான் மறைய முடியும் இந்த மண்ணுக்குள்ள. புரிஞ்சுக்கணும். நீங்க விதிக்கப்பட்ட வாழ்க்கை இது. அதை ஜோதிட சாஸ்திரம் தெளிவாக நமக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. சொல்பவர்கள் தவறானவர்கள், புரியுதுங்களா? ஏமாட்டுத்தனமானவர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க. பணம் சம்பாதிக்கின்ற நோக்கத்தோடு தவறுகள் செய்யலாம் அவங்க. ஆனால் சரியாக ஜோதிடம் சொல்பவர்கள், கிரகங்களை அலசி ஆராய்ந்து பலன் சொல்பவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழிகாட்டுவதை காட்ட முடியும். இந்த மந்திரம் ஆயெல்லாம் கிடையாது, வழிகாட்டுதல் மட்டும்தான். ஜோதிடம் என்பது கடவுளும் கிடையாது, ஒரு வழிகாட்டி மட்டும்தான். இந்த சாஸ்திரம் எனக்கு தெரியும், அவ்வளோதான். புரியுங்களா? இந்த ஜோதிடம் என்றால் என்ன, கிரகங்கள் என்றால் திசா புத்தினா என்ன, என்ன தோஷங்கள் இருக்குது, என்ன யோகங்கள் இருக்குது, இது எனக்கு தெரியும். இதற்கு மேலே வரம் கொடுக்குற சாமியில் ஜோசிகாரன் கிடையாது, ஜோசிகாரன் கடவுள்லாம் கிடையாது. சரி, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? 12 ராசினர் இருக்கும். இதுவும் கிரக சஞ்சாரங்களை மையமாக வைத்து பேசப்படுவது மட்டும்தான். சரி, முதல்ல பார்ப்போம். திங்கட்கிழமை காலை வரையில் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவு இருக்கும், நன்மைகள் இருக்கும். திங்கட்கிழமை காலை முதல் புதன்கிழமை மாலை வரை உத்தியோகத்தில் நிம்மதி, வியாபாரத்தில் வருமானம், புதிய முயற்சிகளில் லாபம், கொஞ்சம் எதிர்பார்த்த எல்லா விதமான நன்மைகளும் கிடைத்திடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதன்கிழமை மாலை தொடங்கி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சுபிட்சமாக இருப்பீங்க. இந்த வாரத்தில் கையில் பணப்பழக்கம் இருக்கும், நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விரைய செலவுகள், அலைச்சல், கொஞ்சம் உடல்நிலை சின்ன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? சனி ஞாயிறு கொஞ்சம் வெளியூர் பயணம் இருக்கும். அதன் ரீதியாக உடல்நிலை சங்கடங்கள் ஏற்படலாம், இல்லை பணம் செலவு பண்ணலாம், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. பார்த்தீங்களா? இது பொதுவான விதி இந்த வாரத்தில் மேஷராசியில் இருக்குது. அதே நேரத்தில் லாபஸ்தானத்தில் 2 கிரகங்கள் கூட்டணி அமைத்து கொண்டு சந்திரிப்பதால் பொருளாதார நிலை என்பது சுபிட்சமாக இருக்கும். வருமானம் என்பது அதிகபட்சமாக இருக்கும். உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும். யார்? சனியும் ராகும் பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைச்சிக்கிட்டு உங்களுக்கு பணத்தை கொட்டி கொடுக்க போகிறாங்க. இது ஒரு பக்கம். சூரியன் பாக்கியஸ்தானத்தில், உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியஸ்தானத்தில், செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில். கொஞ்சம் பெரிய மனிதனுடைய ஆதரவு, நீங்களே கொஞ்சம் பெரிய மனிதராக வாழக்கூடிய நிலை, தெய்வ அருள் எல்லாம் கிடைத்திடக்கூடிய நிலை இருக்குது. சுக்கிரன் 9ஆம் இடத்துல. அப்போது உங்களுடைய கையால் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலை மாறும். கையில் பணப்பழக்கம் இருக்கும். வியாழக்கிழமை வரையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். சில பேருக்கு எதிர்பார்த்த பணம் வரும்.
அது பேங்க்கில் கேட்டுக்கலாம், கடனாக கேட்டுக்கலாம். கண்டிப்பாக கையெழுத்து போடுவீங்க வியாழக்கிழமைக்குள்ளே, புரியுங்களா? அப்போ புதிய இடம் கூட வாங்க முடியும். இப்படியெல்லாம் சாதகமான நிலை இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இருந்தாலும் குடும்பத்தினரை அனுசரித்து போவது, பிள்ளைகளை கொஞ்சம் கவனித்துக் கொள்வது என்பது இந்த வாரத்தில் உங்களுக்கு மிக அவசியமான ஒன்று. மீண்டும் அடுத்த வாரம் சொல்லுங்கள். ரிஷபராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? பெரிய கேள்வி உங்களுக்கு இருக்கும். ஆனால் ஏன்னா கடந்த வாரத்தில் கடைசி 2 நாட்களும் உங்களுக்கு நெருக்கடியாக இருந்தது. எப்போ? சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையும். இந்த வாரம் பிறக்கின்ற போது, டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி பிறக்கின்ற போது, திங்கட்கிழமை காலையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம். காலை 10:30 மணி வரை சந்திராஷ்டமம். அது பிறகுதான் கொஞ்சம் உங்களால் மூச்சு விட முடியும். இப்படி 10:30 மணிக்கு மேலே தான் உங்களால் மூச்சே விட முடியும், கொஞ்சம் நிம்மதி இருக்க முடியும். அது பிறகு பார்த்தீங்கன்னா தொழிலில் கவனம் இருக்கும், உத்தியோகத்தில் ஒரு நிம்மதி இருக்கும், மேல் அதிகாரியின் ஆதரவு கிடைக்கும், குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான நிலை இருக்கும், கையில் பணப்புழக்கம் ஏற்படும், விஐபிகள் ஆதரவு கிடைக்கும், தெய்வ அருளும் கிடைக்கும். அப்போது திங்கட்கிழமை காலை தொடங்கி புதன்கிழமை மாலை வரை உங்களுக்கு யோகமாக இருக்கிறது. மீண்டும் அடுத்து பார்க்கும்போது புதன்கிழமை மாலை தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை சுபிட்சமாக இருப்பீர்கள். 10ஆம் இடத்தில் சந்திரன், ஜீவனஸ்தானத்தில் தொழிலில் கொஞ்சம் லாபம் கிடைக்கும், தடைப்பட்ட வியாபாரத்தில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும், உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும், கொஞ்சம் மனசு தெளிவாகும். புரியுதுங்களா? அடுத்து முடிஞ்சதா சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மிக 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 யோகமான நாட்கள் சொல்லலாம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையும் கடந்த வாரத்தில் சனி ஞாயிறு தான் மிகப்பெரிய சோதனை நாட்கள் உங்களுக்கு. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதியும் 28ஆம் தேதியும் உங்களுக்கு மிக மிக யோகமான நாட்கள். நினைத்த வேலைகள் நடந்தேறும், உங்களுடைய கனவுகள் பூர்த்தியாகும், குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும், தொழில் வியாபாரத்தில் ஆதாயம் இருக்கும். அப்போது இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாகவே இருக்க போகிறது. இந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. இந்த 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம் பாருங்கள், அந்த இடத்துல போட்டி போட்டுக்கிட்டு யார் யார் இருக்காங்கன்னா சூரியன், செவ்வாய், சுக்கிரன், வெள்ளிக்கிழமைக்கு பிறகு வியாழக்கிழமை வரல, வெள்ளிக்கிழமை புதன், இப்படி அப்படியே கூட்டணி அமைக்க போகிறாங்க. 4 கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல மறையதான் போகிறாங்க. ஆனால் மறைந்த கிரகங்கள் கொடுக்கின்ற பலன்களும் இருக்குல்ல, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லை. அப்போது சிலவற்றில் நீங்கள் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க, கொஞ்சம் நகையை போட்டுக்கிட்டு போகிறீங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டியை ஓட்டிகிட்டு போகிறீங்க, அலட்சியமாக இருக்கக்கூடாது. ஒரு புதிய ஆட்களை வராங்க, நீங்கள் நம்புறீங்க, அவர்கள் பேர் நம்பிக்கை வைப்பதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லாவற்றிலுமே கவனமாக இருக்கணும். ஒரே விஷயம் இல்லை, எல்லாவற்றிலுமே கவனமாக இருக்க வேண்டும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அரசு ரீதியாக சில தொல்லைகள் கூட ஏற்படலாம், அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடிகள் ஏற்படலாம். எப்படி தொல்லைகள் ஏற்பட திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கணக்கு பார்க்க வருவாங்க. வியாபாரிகள் கணக்கு வழக்குகள் இந்த நேரத்தில் சரியாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலையில் நேர்மையாக இருக்க வேண்டும், பொறுப்பாக இருக்க வேண்டும். இதுவெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். இதை கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த விதமான பலன்கள் நடக்கும். அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை முடிந்து வெள்ளிக்கிழமை தொடங்குகின்ற போது புதனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்குது. தனாதிபதி, குடும்பாதிபதி புதன் தான் உங்களுக்கு. பொதுவாக மறைந்த புதன் நிறைந்த செல்வங்களை கொடுப்பார். என்னதான் 8ல் செவ்வாய் இருக்கட்டும், 8ல் சூரியன் இருக்கட்டும், 8ல் சுக்கிரன் இருக்கட்டும், ஆனால் 8க்கு புதன் வருகின்ற போது உங்களுடைய வாழ்க்கை வளமாகும். வாரத்தின் தொடக்கத்தில் வாழ்க்கை வளமாக வாய்ப்பு இருக்கிறது. புதிய இடம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, புதிய ஒப்பந்தங்கள் கிடைத்திடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, கலைஞருடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாகவே இருக்கும். அதே நேரத்தில் எல்லாவற்றிலும் கவனம் வேணும். சரிங்களா? மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். மிதுன ராசி நண்பர்களே, நல்லா போயிட்டு இருக்கு வாழ்க்கை, எந்த பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் கிரகங்கள் அப்படியே நகர்ந்துக்கிட்டே இருக்காங்கல்ல. இப்போ நிரந்தரமாக சஞ்சரிக்கின்ற கிரகங்கள் அதிகபட்சம் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசிக்குள்ள சஞ்சரிப்பார் சனி, 1.5 ஆண்டுகள் ராகு கேது, 1 ஆண்டு குரு. மற்ற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா மாதம், 45 நாட்கள், 2.25 நாட்கள் சந்திரன். இப்படி கிரகங்கள் மாற மாற என்ன ஆகுன்னா நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த கிரகங்களுடைய காரகத்துவம் இருக்குது,
அவர்கள் சஞ்சரிக்கின்ற இடம் இருக்குது. இதையெல்லாம் வைத்து நம்ம வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். சரி, இப்போ இந்த வாரம் எப்படி இருக்க போது பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை காலை வரையில் ஒரு 10:30 மணி வரலாம் நல்லாவே போயிட்டுருக்கோம். எப்படி 22ஆம் தேதி இந்த வாரம் பிறக்கிறது திங்கட்கிழமை. அந்த காலையில் 10:30 மணி வரை நல்லாவே போயிட்டுருக்கும். அந்த 10:30 மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திடீர் அந்த வேலை பளு, ஒரு நெருக்கடி, ஒரு ஊர் பயணம், ஒரு முயற்சியை மேற்கொண்டு அந்த முயற்சியில் கொஞ்சம் நெருக்கடி, சந்திராஷ்டமம். உங்கள் ராசி கூட தான் சந்திரன் 2ஆம் இடத்து அதிபதி. உங்களுக்கு 12ஆம் இடத்துல உச்சமாவார். ஆனால் அவர் 8ஆம் இடத்துல போய் சஞ்சரிக்கின்ற போது சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. திங்கட்கிழமை காலை முதல் புதன்கிழமை மாலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். எல்லாருக்கும் நான் சொல்ற வேண்டுகோள், சந்திராஷ்டம நாட்களில் எச்சரிக்கையாக இருங்கள். வாகன பயணத்தில் கவனமாக இருங்கள். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும். கொஞ்சம் வார்த்தைகள் கூட நிதானம் வேணும். ஏன்னா உங்களுக்கு எரிச்சல் படுத்தி பார்ப்பாங்க. கூட வேலை செய்கிறவங்களே உங்களுக்கு எரிச்சல் படுத்தி பார்ப்பாங்க. எல்லா இடத்திலும் ஒரு கண்ட்ரோல் பண்ணிக்கணும் உங்களை நீங்கள். சரி, இந்த நேரம் இந்த நாள் நமக்கு சாதகமான நாள் இல்லை, கவனமாக இருக்கணும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுவோம். அப்படி போயிட்டு வச்சுங்களேன், புதன்கிழமை மாலை வரை எந்த நெருக்கடியும் உங்களுக்கு கிடையாது. புதன்கிழமை மாலை தொடங்கி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வசந்த காலமாக, வசந்த நாட்களாக இருக்கும். கொஞ்சம் செல்வாக்கு அதிகரிக்கும். மனதில் இருந்த சுமைகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். கொஞ்சம் நிம்மதி மூச்சு விடலாம். உங்களுக்கு மீண்டும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நிலைமை இருக்கும். அது பிறகு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வருமானம் அதிகரிக்கும், நன்மைகள் இருக்கும், எதிர்பார்த்ததை அடைய முடியும். இந்த சஞ்சார நிலை, சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுத்தமான கிரகங்கள், 3 கிரகங்கள் தொடர்ந்து நன்மைகளை வழங்கி கொண்டிருக்கிறார். பொதுவாக சனி எப்பொழுது 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய யோகங்கள் கிடைக்கும் ஒவ்வொரு ராசினருக்குமே. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார், ஆட்சியாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இதுதாங்க உங்களுக்கு யோகமான காலம். அவர் 9ஆம் இடத்தை விட்டு நகரும் போது தான் உங்களுக்கு கொஞ்சம் சோதனை ஆரம்பிக்கும். அப்போது இந்த காலகட்டத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இது ஒரு வழிகாட்டுதல், புரிஞ்சுக்க, வழிகாட்டுதல். கிரகங்கள் வேறு இடங்களுக்கு செல்கின்ற போது அந்த இடத்திற்குரிய பலன்களை கொடுப்பார்கள். இப்பொழுது உங்களை சனி வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார், வளமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார், வாழ்க்கைக்குரிய அத்தனையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். சமூகத்தில் தலை நிமிர்ந்து வாழ்ந்திடக்கூடிய வழியினை உங்களுக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார். 9ஆம் இடத்தில் ராகு யோகக்காரகன், 3ஆம் இடத்தில் கேது தைரியம், தன்னம்பிக்கை, வீரம், பராக்கிரமம் எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கிறேன், என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது, நானும் சமூகத்தில் ஒரு மனிதனாக உயர்ந்திருக்கிறேன் என்ற நிலையினை நீங்கள் உருவாக்கவில்லை, கிரகங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறார். யாரு? 9ஆம் இடத்து ராகு, 9ஆம் இடத்து சனி, 3ஆம் இடத்து கேது. அப்போ சுபிட்சமான காலகட்டம் இந்த காலகட்டம். இந்த 3 வலிமையான கிரகங்கள். இந்த காலகட்டத்தை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் 7ஆம் இடம், அப்போது செவ்வாயும் 7ஆம் இடம், சுக்கிரன் 7ஆம் இடம். இப்போது ஒரு மனிதனுக்கு எப்பொழுதெல்லாம் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கிறதோ, செல்வாக்கு உயருகிறதோ, அப்போல்லாம் சின்ன பிரச்சனை வரும். சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் வேலையில் இருப்பவர்களுக்கு. இல்லை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க, வேறு ஒரு கடையை வாங்கி விலைக்கு வாங்கி வியாபாரத்தை விரிவுபடலாம். ஒரு வீட்டில் கொடுத்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னொரு புது வீட்டுக்கு கொடுத்தனம் போகலாம். ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே நேரத்தில் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சுக்கிரன் எதிர்ப்பாளினரால் ஒரு ஈர்ப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய செல்வாக்கிற்கு தடை போடுவார், புகழுக்கு தடை போடுவார், ஒரு அவமானத்தை கூட ஏற்படுத்தி கொடுக்கலாம். அப்போ இங்கே எங்கே புள்ளி வைக்கிறார் இறைவன்? கிரகங்கள் நல்லா போயிட்டு இருக்க வாழ்க்கை, சுபிட்சமான காலகட்டம், யோகமான காலகட்டம். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆபத்தை கொடுக்குறேன், இந்த ஆபத்தை நீ எப்படி சமாளிக்க போகிறாய் என்று பார்க்கிறேன். 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சுக்கிரன் சில நெருக்கடிகளை எதிர்ப்பாளினரால் ஏற்படுத்துவார். தொழிலில் கவனம் செலுத்த முடியாமல் போகும் அல்லது அவமானத்திற்கு ஆளாக நேரம். கவனமாக இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புதனுடைய சஞ்சாரம், அது வியாழக்கிழமை வரை உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. பணப்புழக்கம் நல்லாவே இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம் தான். ஒரே ஒரு விஷயந்தாங்க, கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். கடகராசி நண்பர்களே, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்குது. என்னென்னா, இந்த காலகட்டம் நமக்கு சாதகமாக இல்லை, எப்படித்தான் வாழ்வதுன்னு தெரியல.
கிரகங்கள் எல்லாமே எதிர்மறையாக சஞ்சரிக்கிறாங்க. 8ல் போய் சனி, 8ல் ராகு, 2ல் கேது, இப்படி எதிர்மறையாக சஞ்சரிக்கிறாங்க. நல்லது நடக்குமா, வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பம் வருமா என்ற கேள்வின்னு உங்களுக்கு இருக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் ஒரே விஷயம். 8 கிரகங்கள் கெட்டு போனாலும் கவலைப்படாதீங்க. சந்திரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருந்துவிட்டால் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வசதி வாய்ப்புகளும் கிடைக்கும். சரி, இப்போ என்னன்னா, இந்த வாரத்தில் புதன்கிழமை மாலை வரை உங்களுக்கு யோகமாக இருக்குங்க. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மாலை வரை. புதன்கிழமை மாலை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். உங்கள் ராசிநாதனான சந்திரன் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் சென்று மறைகிறார். அதை தான் சந்திராஷ்டமம் சொல்லுவோம். சந்திரன் யார் என்றால் மனக்காரக. அவர் மறைவு பெறுகின்ற போது நம்முடைய செயல்களில் குழப்பம் ஏற்படும். ஒரு வாகனம் ஓட்டிக்கிட்டு இருக்கோம், கவனம் வேற எங்கேயாவது இருக்கும், அப்போ விபத்து நடக்கும். ஒரு இயந்திரத்தை இயக்கிட்டு இருக்கோம், கவனம் எங்கேயாவது இருக்கும், அங்கே ஒரு சங்கடம் ஏற்படும். ஒரு பத்திரத்தை நீட்டுவாங்க, படித்து பார்க்கவும் கையெழுத்து போடுவோம், அங்கே சங்கடம் ஏற்படும். இப்படி இந்த சந்திராஷ்டம நாட்களில் ஒரு வார்த்தை விடுவோம், அந்த வார்த்தை எதிர்மறையாக புரிஞ்சுக்கிட்டு வேறு மாதிரி பிரச்சனை வரும். இப்படியெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது சந்திராஷ்டம நாட்களில். அப்போ வெள்ளிக்கிழமை வரை கொஞ்சம் கவனமாக இருங்க. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் உங்களுக்கு சுபிட்சமாக இருக்கும், நன்மைகள் அதிகரிக்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். புரியுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் ஒரு யோகமான விஷயம் இருக்கும் உங்களுக்கு. 6ஆம் இடமான சத்துரு ஜெயஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிக்கிறார்கள். அப்போ இவ்வளவு நாட்களும் 8ஆம் இட சனியினாலும் 8ஆம் இட ராகுவினாலும் பட்ட நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற சூரியனாலும் செவ்வாயாலும் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும், வருமானம் அதிகரிக்கும், வழக்குகள் வெற்றியாகும், எதிர்ப்புகள் இல்லாமல் போகும், செல்வாக்கோட வாழக்கூடிய நிலை ஏற்படும். 6ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் நல்லாவே இருக்கு நிலைமை. பாதகம் இல்லை. இந்த வாரத்தில் புதனுடைய சஞ்சாரம் இந்த நேரத்தில் சாதகமாக இருக்குது. சொந்த இடம், சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் சில பேருக்கு இருக்குது. புதிய ஒப்பந்தங்கள் சிலருக்கு கிடைக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவும் கிடைக்கும். 8ஆம் இடத்து சனியோ 8ஆம் இடத்து ராகுவோ உங்களை இந்த வாரத்தில் எந்த விதமான நெருக்கடிக்கும் ஆளாக்கப் போவதில்லை. இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். சிம்ம ராசி நண்பர்களே, என்ன நடக்க போகுது இந்த வாரத்தில்? இந்த வாரம் எப்படி இருக்குது? நமக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்காது? இதெல்லாம் தானே கேள்வியாக இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை காலை வரை உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திரன் நல்லாவே இருப்பீங்க. திங்கட்கிழமை காலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மாலை வரை 6ஆம் இடத்துல. அப்போ என்ன ஆகுன்னா, என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை உங்களால் சாதித்து கொள்ள முடியும். உங்களுடைய செல்வாக்கு உயரும், தைரியம் கூடுதலாக இருக்கும், உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். இந்த நாட்களில் திங்கட்கிழமை காலை தொடங்கி புதன்கிழமை மாலை வரை வழக்குகள் ஏதேனும் ஏற்பட்டால் அதில் உங்களுக்கு ஜெயமாகும். எதிர்ப்புகள், போட்டிகள் என்பதெல்லாம் இல்லாமல் போகும். புதன்கிழமை மாலை தொடங்கி வெள்ளிக்கிழமை வரை ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். புதன்கிழமை மாலை தொடங்கி வியாழன், வெள்ளிக்கிழமை 7ஆம் இடத்தில் சந்திரன் சுபிட்சமாக இருக்கும். வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கு ஒரு இணக்கம் இருக்கும். நண்பர்களோடு ஒரு ஒற்றுமை இருக்கும். எடுத்த வேலைகளை நடத்தி முடிக்க முடியும். இவையெல்லாம் இருக்கின்ற நிலையில் இந்த வாரத்தின் கடைசி 2 நாட்கள் எப்படி என்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். சனி ஞாயிறு மட்டும் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் பயணம் வேண்டாம். கொஞ்சம் எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் சாதகமாக இருக்கார் உங்களுக்கு. 5ஆம் இடத்துல சுக்கிரன். வருமானத்திற்கு குறைவு இருக்காது, வசதி வாய்ப்பிற்கு குறைவு இருக்காது, கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும், குடும்பத்தில் சுபிட்சமான நிலை இருக்கும், பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை அதிகரிக்கும், எடுத்த வேலைகள் வெற்றியாகும் என்பதையெல்லாம் சுக்கிரன் உங்களுக்கு முன்னிலைப்படுத்துகிறார். இந்த நேரத்தில் புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. இது ரொம்ப முக்கியம். புதன் கேந்திரத்தில் சஞ்சரிக்கிறார் 4ஆம் இடத்துல. புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நினைத்ததை சாதித்துக் கொள்வீர்கள். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு இடம் கூட வாங்குவீங்க, இல்லை பேங்க்கில் பணம் கேட்டிருப்பீங்க, கடன் கேட்டிருப்பீங்க, கடன் கிடைக்கும். வரவு செலவு சுமூகமாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். இந்த வாரத்தில் கடைசி 2 நாட்கள் மட்டும் கவனமாக இருங்கள். பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாக இருக்கும். எல்லா விதமான சேர்க்கைகளும் இந்த வாரத்தில் இருக்கிறது. பொன், பொருள், இடம், மனை என்று. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். கன்னி ராசி நண்பர்களே, உங்களுக்கு யோக காலம் நல்லா தான் போயிட்டுருக்கு. எல்லாமே
நல்லாவே நடந்துட்டுருக்கு. அதிகமாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. பலமான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறார்கள். யார்? சனியும் ராகுவும், அதுவும் சத்திரு ஜெயஸ்தானத்தில். அப்போது இந்த சஞ்சார நிலை பார்த்தீங்கன்னா உங்களை ஆரோக்கியமாக நடைபெற வைக்கும், ஆற்றலோடு நடைபெற வைக்கும், செல்வாக்கோடு நடைபெற வைக்கும், அந்தஸ்தோடு நடைபெற வைக்கும். புரியுங்களா? வருமானத்தோடு வசதி வாய்ப்புகளோடு நடைபெற வைக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கடி இருந்திருப்பீங்க. அந்த நெருக்கடி எதுவும் இப்போ உங்களை எதுவும் பண்ணாது. கொஞ்சம் நல்ல நிலைமை இருக்கும். இப்போது எல்லா விதமான செல்வங்களும் வசதி வாய்ப்புகளும் அந்தஸ்தும் கௌரவமும் இருக்கும் கன்னிராசினருக்கு. சரி, அது காரணம் சனி ராகு சொல்லிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் கேந்திரம் ஏறுகின்றனர். இப்போ அரசு ரீதியாக சாதகமான பலன்கள் கிடைத்தாக வேண்டும். பூமி மனை என்ற வசதி வாய்ப்புகள் உண்டாக வேண்டும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறது. கேது விரயஸ்தானத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும். ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க, அந்த நிலை தான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா புதன் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். எப்போ? வெள்ளிக்கிழமை முதல். அப்போ அது பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய கையெழுத்து போட ஆரம்பிப்பீங்க. அரசியல்வாதிகளாக இருந்தால் கூட்டணி ஒப்பந்தங்கள் கிடைக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தால் புதிய கூட்டணி அமையும். அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவீங்க. வியாபாரியாக இருந்தால், ஒரு குடும்பஸ்தராக இருந்தால் புதிய இடம் வாங்க முடியும், வியாபாரத்தில் ஒப்பந்தம் கிடைக்கும். கலைஞராக இருந்தால் வெள்ளிக்கிழமைக்கு பிறகு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். புரியுதுங்களா? இந்த நிலைமைக்கு மேலாக திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மாலை வரையில் உங்களுடைய மனம் சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். புதன்கிழமை மாலை தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை நினைத்த வேலைகளை நினைத்தபடி உங்களால் நடத்தி கொள்ள முடியும். 6ஆம் இட சந்திரன், வழக்கு ஜெயமாகும், கவலை இல்லாமல் இருக்கலாம். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை யோகமான நாட்களாக இருக்கும். சனி ஞாயிறு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க. அப்போது மனசில் எந்த குறையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் நெருங்கலும் கூட. புரியுங்களா? இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுபிட்சமான வாரம் கன்னிராசினருக்கு. மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். துலாம் ராசி நண்பர்களே, ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு உங்களுக்கு. நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே வரேன். ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு. அது காரணம் என்னென்னா, முயற்சி ஸ்தானம், சகாயஸ்தானம் என்கிற இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள். அப்போது இனிமேல் என்ன நடக்குன்னா, நீங்கள் முயற்சி மட்டும்தாங்க பண்ணணும். விதையை மட்டும்தான் போடணும், தண்ணி கூட ஊற்றணும் அவசியம் இல்லை. விதையை போட்டால் போதும், அது செடியாயிடும், மரமாயிடும், எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. அப்போ முயற்சி இருந்து விட்டால் எந்த முயற்சியை நீங்கள் எடுக்கின்றீர்களோ அந்த முயற்சியில் ஆதாயம் ஏற்படும். 3ஆம் இடத்தில் அரசாங்க ரீதியாக இருந்தாலும் சரி, சொத்து விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்தை விற்பது, இடத்தை வாங்குவது, வீடு கட்டுவது, முயற்சி மட்டும்தான் இப்போ உங்களுக்கு வேணும். எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்க ஆரம்பித்துவிடும். குடும்பத்திலும் சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கும். சுக்கிரனும் சாதகமாக சந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக கேது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சமீப காலமாக உங்களை வாழ வைத்து கொண்டு இருப்பவர் பார்த்தீங்கன்னா கேது மட்டும்தான். இப்போ அடிஷ்னலாக தான் சூரியன், செவ்வாய், சுக்கிரன் வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகமாக உங்களுக்கு நன்மைகளை செய்திடக்கூடிய அளவில் இப்போ சஞ்சரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னும் விரைவில் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி வரப்போகுது. சனி 6ஆம் இடத்துக்கு போக போகிறார். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இந்த வாரத்திலே பார்த்தீங்கன்னா இந்த கிரக சஞ்சார நிலைகள் பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. புதனும் வியாழக்கிழமை வரை சாதகமாக சஞ்சரிக்கிறார். அப்புறம் என்னங்க குறை உங்களுக்கு? எல்லாமே நிறையாகவே இருக்குது இந்த வாரத்தில் உங்களுக்கு. அதுக்கு மேலாக பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் கிடையாது உங்களுக்கு. விரயஸ்தானத்தில் சந்திரன் கிடையாது. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை வரை பார்த்தீங்கன்னா மாலை வரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உழைப்பிற்கேற்ற ஆதாயம். ஒரு தொழில் செஞ்சுட்டு வரீங்க, முயற்சி எடுக்கிறீங்க, அதற்கேற்ற ஆதாயம் வரவு என்பது வரும். கையில் பணப்புழக்கம் இருக்கும். புதன்கிழமை மாலை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். பிள்ளைகளுக்காக எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் சாதகமாகும். சில பேர் காதல் கூட ஏற்படுங்க. எப்போ? புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக யோகமான நாட்களாக இருக்குது. இந்த கடைசி 2 நாட்களை பாருங்கள். எதை நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ, இந்த வாரத்தில் முடிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்களோ அதை உங்களால் முடிக்க முடியும். அது பண வரவு இருக்கலாம், பண வரவை எதிர்பார்த்து நீங்கள் செய்கின்ற விஷயமாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக இருக்கலாம். எல்லாவற்றிலுமே வெற்றி அடையக்கூடிய நிலை
உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் இருந்து விடுபடக்கூடிய நிலை எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வாரம்தான் உங்களுக்கு யோகமான வாரம். அற்புதமாக இருக்குது. இந்த நிலை இன்னும் அப்படியே தொடரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. இது ஆரம்பம். சரியாக பயன்படுத்திக்கிங்க. கொஞ்சம் முயற்சிகளை மட்டும் மேற்கொள்ளுங்க. அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறேன். விருச்சிக ராசி நண்பர்களே, எவ்வளவோ போராட்டத்தை பார்த்துட்டீங்க, புரியுதுங்களா? 4ல் சனி இருக்கார், 4ல் ராகு இருக்கார், அப்புறம் போய் 10ல் கேது இருக்கார். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் உங்களுக்கு. என்னென்னா, நியாயமாக செயல்பட்டு விட்டால், நேர்மையாக செயல்பட்டு விட்டால் சனியால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. உங்களை எந்த விதமான சங்கடமும் நெருங்காது. தவறு செய்பவர்களுக்கு மட்டும்தான் சனி தண்டனை கொடுப்பார். அதே கேது 10ஆம் இடத்துல இருக்கார். அப்போ என்ன பண்ணணும்னா, தொழிலில் கவனமாக இருங்க, அக்கறையாக இருங்க. எந்த வேலையை பார்த்தாலும் சரி, அதுதான் சாப்பாடை போடுது நமக்கு. அப்போ பார்க்கின்ற வேலையில் பொறுப்பாக இருந்து கொண்டு இருப்பது என்பது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், உங்களை வாழ வைக்கும். அதை புரிஞ்சுக்கணும். குறிப்பாக கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட் கேது ராகு 2 பேருமே 10ல் போய் கேது இருக்கார். எந்த பணியாக இருந்தாலும் சரி, அரசு பணியாக இருக்கட்டும், ஒரு தனி நிறுவனத்தில் இருந்தாலும் சரி, எல்லா வேலையிலுமே உங்களுக்கு கவனம் வேண்டும், பொறுப்புணர்வு வேண்டும். இப்போது 4ஆம் இடத்து சனியுடைய பார்வை ஒரு ராசிக்கு இருக்குது. இப்போ உங்கள் செயல்பாட்டுக்கேற்ற லாபம் தான் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போது கர்மவினை கேட்ட ஆதாயம், செயல்பாட்டிற்கேற்ற ஆதாயம் தான் கிடைக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த வாரத்தில் 2ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய். இப்போ வார்த்தைகளில் நிதானம் வேண்டும். இது ரொம்ப அவசியம். பணப்புழக்கத்தில் பண விவகாரத்தில் கவனமாக இருக்கணும். குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நன்மையாக இருக்கும். விட்டு கொடுத்து செல்வது, ஆலோசனை கேட்டுக்கொள்வது நன்மையாக இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா, இந்த வாரம் சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ரொம்பவே சாதகமாக இருக்குது. எப்படி பார்த்து திங்கட்கிழமை பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன், திங்கள் செவ்வாய் புதன் அற்புதமான நாட்களாக இருக்கும். எடுக்கிற முயற்சிகளில் லாபம் உண்டாகும். அது வெளியூர் பயணமாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், லாபம் என்பது உறுதி. அது உங்களுடைய முயற்சிக்கேற்ற அளவிற்கு அந்த லாபம் இருக்கும். அதன் பிறகு புதன்கிழமை மாலை தொடங்கி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா உழைப்பு அதிகரிக்கும், வேலைபளு கூடுதலாக இருக்கும். அதே நேரத்தில் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும், சந்தோஷமும் கிடைக்கும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், பிள்ளைகள் மீது அக்கறை அதிகரிக்கும். 5ஆம் இடத்தில் சந்திரன். பொதுவாக இந்த வாரம் பெருமளவில் உங்களுக்கு நெருக்கடிகள் இருக்காது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி. தனுசு ராசி நண்பர்களே, சரியான யோகமான காலகட்டத்தில் இப்படிங்க இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதையெல்லாம் கிடைத்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகி கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களை விட, கடந்த வாரங்களை விட, கடந்த மாதங்களை விட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா நல்ல செய்திகள் நிறைய கிடைச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு நிறைய முன்னேற்றத்தை நோக்கி நடைபெற்றுட்டு இருப்பீங்க. இப்போ தான் வாழ்க்கையில் ஒரு புதிய பாதையை தெரியும், சரியான பாதை தெரியும். இப்போ உங்களுக்கு இதுதான் நம்ம போக வேண்டிய பாதை என்ற இடத்துக்கு வந்துடுவீங்க. அதற்கு காரணம் என்னவென்றால், முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் சனி ஆட்சியாக சந்தரிப்பது, அங்கே யோகக்காரர்கள் போகக்காரர் ராகுவும் இணைந்திருப்பது. இந்த 2 கிரகங்களுமே இப்பொழுது உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்த விதமான சங்கடங்களும் உங்களை நெருங்க முடியாத வகைக்கு அவர்கள் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தொட்டதெல்லாம் வெற்றின்னு சொல்லுவாங்க பாருங்க, நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி சொல்லுவாங்க பாருங்க, அந்த காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு. சனி ராகு கேது 9ஆம் இடத்துல. கொஞ்சம் தெய்வ பலம் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா, தெய்வ பலம் இருப்பவர்களுக்கு கேட்ட வரமெல்லாம் கிடைத்திடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். அது குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், சொந்த வீடாக இருக்கலாம், வசதி வாய்ப்பாக இருக்கலாம். எல்லா பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். தெய்வ அருள் என்பது கிடைக்கும். அப்போது எல்லா விதமான நிலைப்பாடுகளும் இப்படி இருக்கின்ற போது, ஜென்ம ராசிக்குள் சூரியன், ஜென்ம ராசிக்குள் செவ்வாய், ஜென்ம ராசிக்குள் சுக்கிரன் நிலை இருக்கு. இப்போ என்னென்னா, உங்களை வேகப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். ரொம்ப வேகப்படுத்துவாங்க உங்களை, பாக்கியாதிபதி ஜென்ம ராசிக்குள்ள. அப்போது ஒரு உச்சத்தை நோக்கி நடைபெறக்கூடிய அளவிற்கு உங்களை செயல்பட வைப்பார்கள். இந்த மற்ற கிரகங்கள் செய்திடக்கூடிய நிலைமை இப்படி இருக்கின்ற போது, சந்திரனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மாலை வரையில் குடும்பத்தில் நிம்மதியை ஏற்படுத்தி கொடுப்பார், பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலையினை உருவாக்குவார். புதன்கிழமை மாலை தொடங்கி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுடைய செல்வாக்கு உயரும், துணிச்சலாக நடைபோடக்கூடிய நிலை ஏற்படும்.
எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷமும் உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு மிக யோகமான காலகட்டம், அதிர்ஷ்டமான காலகட்டம். சரியான இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். மகர ராசி நண்பர்களே, ஒரு நல்ல காலம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு வரப்போது பாருங்க. அதுக்கு முன்னாடி கஷ்டம்னா என்னன்னு தெரியணும், வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியணும், நோயினா என்னன்னு தெரியணும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சனி உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில், ராகுவும் 2ஆம் இடத்தில், விரயஸ்தானமான 12ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும், அஷ்டமஸ்தானத்தில் கேது. என்னையா இப்படி கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்களே, இது எந்த கொண்டு விடப்போதும் தெரியலையே. அப்போ விரயஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும், அஷ்டமஸ்தானத்தில் கேது. உங்களை மிகவும் கவனித்துக் கொள்ள வேண்டிய வாரம் இந்த வாரம். எல்லா வகையிலும் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டிய வாரம் இந்த வாரம். நல்ல நேரம் சீக்கிரம் வரப்போகுதுங்க. அதுக்கு முன்னாடி இந்த நெருக்கடி இருக்கு. விரைய செலவுகள் திடீரென ஏற்படும். புரியுங்களா? இருக்கிற இடத்த விற்க வேண்டிய சூழ்நிலை கூட சில பேருக்கு வரும். இல்லை விற்க முடியாமல் இருந்த இடத்த விற்க முடியும். புரியுங்களா? இது விற்பனைகள் செலவுகள் செய்வது என்பது மிக அதிகபட்சமாக இருக்கும். இப்போ 8ஆம் இடத்துல போய் கேது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதாகிலும் ஒரு வகையில் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கும். நிம்மதியாக தூங்க முடியாது, நிம்மதியாக சாப்பிட முடியாது, சந்தோஷமாக இருக்க முடியாது, ஊர் சுற்றிட்டு இருக்கணும், இல்லை வேலையை பார்த்துட்டு இருக்கணும், அதன் ரீதியாக உடலை கெடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி ஏதாகிலும் ஒரு சங்கடங்களை சந்தித்தாக வேண்டும். திரும்ப திரும்ப நான் சொல்லதான், உடம்பை பார்த்துக்குங்க, ஒழுக்கமாக இருங்க. இல்லை என்றால் சங்கடங்களை சந்திக்க வேண்டிய காலமாக இந்த காலகட்டம் இருக்கிறது தான். அப்போ எல்லா கிரகங்களும் இப்போ போட்டி போட்டுக்கிட்டு உங்களுக்கு நெருக்கிட்டு இருக்காங்க. இதோடைய எச்சரிக்கை கொடுக்கறது உங்களுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சரி, இது இப்படி இருக்கட்டும். அப்போ புதன் சாதகமாக சஞ்சரிக்கிறார், பணம் வந்துக்கிட்டு இருக்கும். சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிக்கிறார், அப்போ லாபம் சந்தோஷம் எல்லாம் இருக்கும். ஒரு பக்கம் அந்த நெருக்கடி, இந்த பக்கம் சாதாரணமான விஷயங்கள் உங்களுக்கு சகஜமாக கிடைத்து கொண்டிருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை காலையோட கொஞ்சம் நெருக்கடிகள் விலகும் உங்களை விட்டு. ஜென்ம ராசிக்குள் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மாலை வரை சந்திரன். அப்போது மனக்காரகன் சந்திரன் ராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது குழப்பங்கள் இருந்தாலும் அவை உங்களுடைய வசதிக்காக, உங்களுடைய சந்தோஷத்திற்கானதாக இருக்கும். இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இங்கே போகலாமா, அதை பார்க்கலாமா, அதில் ஈடுபடலாமா, அதை தேடி போகலாமா, இப்படியெல்லாம் மனம் குழப்பினாலும் அது உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். புதன்கிழமை மாலை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை கையில் பணப்பழக்கம் இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வாழ்க்கைக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். முன்னேற்றமும் இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த வாரம். மீண்டும் அடுத்த வாரம். கும்பராசி நண்பர்களே, எவ்வளவோ நெருக்கடி பார்த்துட்டீங்க. ஜென்ம ராசிக்குள்ள ராகு, 7 கேது, ஜென்ம ராசிக்குள்ள சனி, இப்படியான நெருக்கடி இருக்கு பாருங்கள். உங்களுக்காகவே இப்போ என்னென்னா இந்த வாரத்தில் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சூரியன் வந்திருக்காரு, செவ்வாய் வந்திருக்காரு. எவ்வளோதாங்க சோதிக்கிறது ஒருத்தரை, சோதனைக்கு அளவு வேணாம். அப்போது நான் நல்ல செய்யணும்ல, நீ ஒரு பக்கம் வேலையை பார்த்துட்டே இருக்கிற, வருஷக்கணக்கில் உட்காந்துக்கிட்டு, இப்போ நான் வந்து அவரை காப்பாற்றுறேன் அப்படி சொல்கிற அளவுக்கு சூரியன் 11ஆம் இடத்தில், செவ்வாய் 11ஆம் இடத்தில். அப்போது எல்லா வகையிலும் லாபத்தை காணக்கூடிய, சந்தோஷத்தை காணக்கூடிய, மதிப்போடு வாழக்கூடிய நிலையினை இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இந்த வாரத்தில். இது தொடரப்போகுது அப்படியே. புரியுங்களா? 30 நாட்கள் ராசிக்குள் இருப்பவர் சூரியன், 45 நாட்கள் செவ்வாய். இப்போ கும்பராசினருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மிக யோகமான வாரங்க. ஒரு இடத்த வாங்கலாம், இடத்த விற்கலாம். புரியுங்களா? ஒரு அரசு ரீதியாக எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும், பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு உயரும். இப்படி நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம். பொதுவாகவே கும்பராசிக்கு இந்த வாரம் யோகமான வாரம். புரியுங்களா? குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், புதிய பொருள் சேர்க்கை இருக்கும். இவையெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் புதிய நட்புகளிலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இது ஒரு பக்கம். இந்த வாரத்தில் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை ஏதாகிலும் ஒரு வகையில் செலவு என்பது உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. அல்லது வெளியூர் பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மாலை வரை.
புதன்கிழமை மாலை தொடங்கி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், பணவரவு இருக்கும், நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். பொதுவாக கடந்த வாரங்களை விட இந்த வாரம் என்பது கும்பராசினருக்கு யோகமான வாரம். நினைத்த வேலைகளை உங்களால் இந்த வாரத்தில் நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும். செல்வாக்கோடு நடைபெற முடியும். கையில் பணப்புழக்கம் இருக்கும். இந்த வாரத்தை சுலபமாக கடன் செல்ல முடியும். மீண்டும் அடுத்த வாரம் பார்ப்போம். மீனராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? நிறைய நான் பேசிக்கிட்டு இருக்கேன், கேட்டுட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு வாரமும் கிரகங்களை சஞ்சரிக்கும் நிலையில வைத்து இந்த வார பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு சுருக்கமாக சொன்னாவே புரிஞ்சுக்குவீங்க. அந்தளவு சக்தி படைச்சவங்க தான் நீங்கள். பொதுவாக உங்களுக்கு ஒரு கொஞ்சம் நல்ல நேரம் வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு 6 மாதம் ஆச்சு. ஒரு பக்கம் ஒரு கிரகம் வந்து சாதகமாக இருக்குது. 6ஆம் இடத்துல கேது. 6ஆம் இடத்திற்கு வந்த காலகட்டத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் வாழ்க்கையில் வந்து ஒரு பிடிப்பு வந்திருக்கு. கொஞ்சம் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. வம்பு வழக்கு என்ற பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது தீர்வு உண்டாகிட்டு இருக்கு. வழக்குகள் ஜெயமாகிடக்கூடிய நிலை இருக்குது. உங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். நவம்பர் மாதம் வரணும் 6ஆம் இடத்துல கேது இருப்பார். இப்போ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு ஜீவனசாந்தி சூரியன் வரார். சூரியன் வந்திருக்காரு. இந்த சூரியன் சஞ்சரிக்கின்ற காலகட்டம் என்பது உங்களுக்கு யோகமான காலகட்டமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். உங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். சிலருக்கு இடமாற்றம் தள்ளி போய்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வும் ஒரு சிலர் கிடைக்கும். அரசியல்வாதிகளாக இருந்தால் புதிய பொறுப்பு, ஒரு தலைமையுடைய ஆதரவு கிடைக்கும். எல்லா வகையிலுமே அரசு ரீதியான முயற்சிகள் சாதகமாகும். இப்படி இந்த வாரம் உங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கிறது. ஒரு பக்கம் சூரியன், மறுபக்கம் கேது, 2 வலிமையான கிரகங்களும் உங்களை வந்து வழி நடத்திட்டு போவாங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே செல்வாக்கு தான் உங்களுக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தொடங்கி பார்த்தீங்கன்னா புதனும் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகிறார். ஒரு இடம் வாங்கிறது, ஒரு வீடு கட்டுறது, ஒரு புது ஒப்பந்தத்தில் கையெழுத்து போகிறது, இந்த முயற்சிகள் எல்லாம் வெள்ளிக்கிழமைக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாக வாய்ப்புகள் இருக்கிறது. அரசு ரீதியில் ஏற்பட்ட நெருக்கடிக்குள்ளே போயிடும். புரியுங்களா? உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலையாக உருவாக்கப் போகுது. இந்த வாரம் சந்திரனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். கையில் பணப்புழக்கம் இருக்கும், நிம்மதி இருக்கும், ஒரு தெளிவான நிலை கொடுக்க இருக்கும். புதன்கிழமை மாலை தொடங்கி வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கொஞ்சம் அலைச்சல் ஏற்படலாம், விரய செலவு ஏற்படலாம், வெளியூர் பயணம் இருக்கலாம். புரியுதுங்களா? ஆனால் நிச்சயமாக ஏதாவது ஒன்று இருக்கும். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்கள் விருப்பங்கள் பூர்த்தியாகும். பொதுவாக கடந்த வாரங்களை விட இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் யோகமான பலன்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.